உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கோடிகளை கொட்டப்போகும் ஆடி மாதம் யாருக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம், ஆடி வந்தாலே ஸ்பெஷல் தான் சார். இந்த ஆடி மாதத்தில் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள், யார் யாரெல்லாம் வெளிநடப்ப போறீங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற டீட்டெயில்ஸை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆடி மாதம் எப்படி இருக்கும்? என்ன ஆடி மாதத்திலே கோடி வரப்போகிறது. இந்த மாதிரி தான் நண்பர்களே. மீனராசிக்காரர்களுக்கு இருந்த பெரிய பயமே என்னென்னா, ராசியில் இருந்த சனி பகவான் ராசியில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் சனியே பிணியேன்னாங்க. இந்த உடம்பு படுத்தோம். சில பேருக்கு நம்ம உயிரோடு இருப்போமானே ஒரு பயத்திலே இருந்திருப்பீங்க. ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான பயமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சரியாகி வக்கரமாயிடுது இந்த மாதம். அப்போ என்ன ஆகும்னா, உடம்பு தெம்பாயிடுது. காதல் ஆசை யாரை விட்டதோ அந்த மாதிரிலாம் திடீர்னு ஹீரோ ஆகிட்டீங்க, உடம்பெல்லாம் சரியாக போச்சு போன்ற விஷயங்கள். ராசியில் சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 2 கூடையவன் 4ஆம் இடத்துல தனாதிபதி கேந்திர பலம் பெறுகிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கேந்திர பலம் பெறும்பொழுது பணம் இன்னும் அதிகமாக வரும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன, இந்த தனாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது ராங் அட்வைஸை கேட்பீங்க. ஐயா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி சும்மா இருக்கிற நேரம் 2 ஏரோப்ளைன் வாங்கி வாடகை விட்டோம்னா நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் சார். ஆனால் ஏரோப்ளைன் வாங்குறதுக்கு 50 லட்சம் ஆகும் சார். உடனே நம்மளை கொலை போட்டுருவான். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஸோ அப்போது யார் சொல்கிறதையும் கேட்காம நம்ம குழப்ப மட்டும் பார்த்தீங்கன்னாலே நல்லா சேவிங்ஸ் பண்ணலாம். ஏரோப்ளைன்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். 2 கூடிய 4ஆம் இடத்துல. ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் வரும். பெரிய திருமண மண்டபத்தை அப்படியே லீஸ்க்கு எடுத்துடலாம். எது நம்மளால் பெரிய மனுஷங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த வேலையெல்லாம் நம்மளை செய்ய சொல்லுவாங்க. நமக்கே தெரியும் இது நம்ம சக்திக்கு மீறின வேலைன்னு. அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. 2 கூடிய 4ஆம் இடத்துல வரும்பொழுது இப்படி நடக்கும். 5ல் குரு உச்சம். அடடா, மீனராசிக்காரர்களுக்கு புத்திரப்பிராப்தி வருகின்ற நேரம். இப்போது குழந்தை பிறக்க போது 5 கூடியவன் உச்சம் பெறும்போது என்ன யோகம் எதை தொட்டாலும் வெற்றி, காசு பணம் அந்த வரை சொல்லலாம். அந்த 5ஆம் இடம் என்பது 10 குடைவனாக இருக்கின்ற குரு பகவான் என்பதால் நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க எதாக இருந்தாலும். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆடி மாதம் மாதிரி ஒரு மோசமான மாதம் உங்களுக்கு இருக்காது. ஐம் ஷூர். காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நல்லா இருக்குது. பணம் வருகிறது, புகழ் வருகிறது, எல்லாம் இருக்கும். 6 சூரியன் ஆட்சி பெறுகிறார் நண்பர்களே. இந்த 6 என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். யார்? ஹெச்ஓடி. ஹெச்ஓடி ஆட்சி வரும்போது என்னாகும், கண்டிப்பாக வியாதி வரும். நீங்கள் இந்த சூரிய வழிபாட்டை இப்பொழுது துவங்குறவங்க புத்திசாலிகள். சூரிய வழிபாட்டை சூரியன் காலிலேயே விழுந்து கிடக்கணும். 6 ஆட்சி வரும் பொழுது தேவையற்ற எதிரிகள் உருவாவார்கள். தேவையற்ற எதிரிகள் நம்ம கூட சண்டை போடுவாங்க. 6 ஆட்சி வரும்போது வியாதி படுத்திருப்பீங்க. ரொம்ப மோசமான நேரம். நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கான பெரும்பாலான முக்கியமான நேரம் இந்த 6 ஹெச்ஓடி தான். ஹிருதய நோயுடையவர்கள், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையுடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 6 பாதகாதிபதி புதனும் வேற சேர்ந்துட்டான். இதை விட ஒரு மோசமான நேரம் எதுவும் இல்லை. ஹெல்த்து. இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டோன்னு என்ன பண்ணும், நாளை காலையிலே பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் வாக்கிங் போக ஆரம்பிச்சிடணும். நாளிலேருந்து ஹெல்த்து வேறு எதுவுமே பேச்சே கிடையாது. இப்போலேருந்து பண்ணால் 17ஆம் தேதிக்கு இன்னும் ரொம்ப நாள்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ 17ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அடுத்த 18ஆம் தேதி வரைக்கும் இதை தாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை ஒன்றும் பண்ணாது. சிலமாய் வாழ சீரல் புரியும். அது மாதிரி நீங்கள் தினமும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் கலைவாய். அப்போது காசினி இருள் நீக்கி கதிரொலியாகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேருடைய திருமேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாய நிரட்சிப்பாய் செங்கதிரவனையே போற்றி சூரிய பகவானை வழிபடணும். சூரிய தேவன் மனசு வச்சாதான் உங்கள் உடம்பு சரியாகும். ஸோ சூரிய தேவன் காலையிலே வரணும். இப்போ சிகப்பு கலர் ட்ரெஸ் நிறையா போட்டுக்கணும். அதே மாதிரி நீங்கள் சூரியனார் கோயில் போகணும். ஒரு தடவை சூரியனார் கோயில் போயிட்டு வரது ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் ரெடில்ஸ் பக்கம் ஞாயிறு கோயில் இருக்கும், அங்கே போய் சூரிய தேவனை பார்க்கறது ரொம்ப நல்லது. 6 பாருங்கள். முக்கியமாக வம்பு வழக்கு இல்லாமல் இருங்க. யாராவது நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அமைதியாக சரியா போடா அவங்க கூட சண்டை போடுற மைண்ட் செட்டில் நான் இல்லைடா போடான்னு விட்டுறது நமக்கு நல்லது. தேவையில்லாமல் எதையாவது பாம்பு வாழை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா கடிச்சு வச்சிரும். அதனால் அது பாட்டுக்கு போகுது, பாம்பு விட்டுருங்க, அதை வாழை பிடிச்சி இழுத்து விளையாடுங்க. அப்போது என்ன ஆகும், 6 ஆட்சி பெறும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். சூப்பருங்க. 3 சுக்கிரன் நீச்சமாகிறார். இதை விட ஒரு இனிப்பு செய்தி எதுவும் இல்லை. வறுமையெல்லாம் போயிடும். உங்கள் பிரச்சனைகள், வறுமை அதெல்லாம் போயிடும் சார். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதாரம், பணம் விளையாடும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் ஹெல்த் ரொம்ப மோசமாயிடும். அண்ட் ஆல்சோ 6 ஆட்சி வரும்பொழுது எதிரிகள், புதிய எதிரிகள் வருவாங்க. அப்போ நீங்கள் வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு போகணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும், வேலைக்கு போகணும், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. யாராவது நம்ம உங்களுக்குறாங்கன்னா நான் சண்டை போட வரலப்பா விட்டுருப்பான்ட்டு போயிடணும். ஸோ அப்போது மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் இது. 100க்கு 90 மார்க். நண்பர்களே, வாழ்க்கையில்
இந்த ஆடி மாதம் நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த மாதம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டாம். காலகாலமாகவே ஆடி மாதம் நம்மளுடைய புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் இந்த மாதம் வருகிடையே ஜூலை 12ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். என்ன காரணம்? அப்போ முன்னோர்கள் பித்ருக்களை நம்ம இன்வைட் பண்ணுறோம். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிறது. அதுதான் நம்ம ஆடின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் வி ஆர் இன்வைட்டிங் த பித்ருஸ் டு கம் டு தி எர்த். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கன்னியா மாதத்தில், இது புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி அமாவாசை வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பித்ருக்கள் நம்மளோட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அடுத்து தை அமாவாசையில் பித்ருக்கள் நம்மளோட மேலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இதுதான் கான்செப்ட். திரும்பவும் தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாயனம் என்பது மேலோகத்தில் இருக்கிறது, உத்தராயணம் என்பது நம்ம கூட இருக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஆடி மாதம் நம்ம கூட நம்ம முன்னோர்கள், நம்ம பித்ருக்கள் நம்மளோட வாழ்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஆடி மாதம் துவங்கி அடுத்து தை மாதம் வரையிலே இருக்கின்ற மாதங்கள் எல்லாம் நம்மோட மாண்டவர்கள், நம்ம இறந்து போனவங்களாம் நம்மளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம கருத்து. அவ்வகையில் அது நம்ம முதல் மாதம். இது மாதத்தின் முதல் மாதமே குரு பகவான் உச்சம் பெற்று அவரோடு சுக்கிரன் இருந்து வர்ற பித்ருக்களை வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்ததாக சூரிய பகவான் மாதத்தின் முதல் மாதமே அந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சு பாதியிலேயே ஆட்சி பெறுகிறார். அவர் தான் ஹெச்ஓடி. நல்லா கவனிங்க, முக்கியமான தினங்கள்லாம் அந்த ஹெச்ஓடி இருப்பார். இங்கே பாருங்கள், சித்திரை மாதம் இந்த ஹெச்ஓடி சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றார். அதுக்கப்புறம் அந்த ஆடி மாதம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெறுகிறார். இதுக்கப்புறம் அப்படி பாருங்கள், திரும்ப நமக்கு தை மாதம் பிறக்குது இல்லையா, அப்போ மகரத்துக்குள்ளே இந்த சூரிய பகவான் நுழைஞ்சு மகர சங்கராந்தியாக கொண்டாட வைப்பார். ஆக இந்த சூரியன் ஒரு பக்கம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்க சூட்சுமங்கள். ஸோ அப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறுகின்ற இந்த ஆடி மாதத்தில் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகை தருகிறார் என்பது தான் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு வர. இப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அம்மாவை தேடி அப்பா. கடகம் என்பது மாத்திருக்காரகன் சந்திரனுடைய வீடு, சூரியன் என்பது பித்ருகாரகன் சூரியன் அம்மாவை தேடி போகிறார், அம்மா வீட்டுக்கு போகிறார். அப்போ சிவன் பார்வதியை தேடி போகிறார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாரியம்மன் கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுறோம். மாரியம்மனை தேடி சிவன் வருகிறார் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வருகிறார் என்பது நம்பிக்கை. இதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஆடி மாதம் இத்தனை சிறப்புடைய மாதம். அப்போது இந்த மாதத்தில் சூரியனாரை வழிபடுவது, இந்த மாதத்தில் அம்பாளை வழிபடுவது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆடி மாதம் முழுவதும் காப்பு கட்டி அம்பாளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இது பால் குடம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி அம்பாளும் இவர் மகிழ்ந்திருக்கும் நேரம், இறையனாரும் இறைவியும் மகிழ்ந்திருக்கும் நேரம் என்பதால் சாமானிய மனிதர்கள் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டாம், அந்த மாதத்தை புண்ணிய மாதமாக நாம் கருத வேண்டும் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மன் வழிபாடு செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்களுக்கு சென்று காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் முழுவதாக கங்கை அம்மன் வழிபாடு, பாஞ்சாலி வழிபாடு, திரௌபதி அம்மன் வழிபாடு போன்ற நாட்டார் குல வழிபாடுகள்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். இதில் கலந்துட்டாலே போகும், உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் கிரகங்கள் அவ்வளோதான். அதை நம்ம அப்படி நினைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தால் இந்த ஹார்ட் பம்ப் ஆகும், அப்புறம் ஸ்லோவாகும், அப்புறம் தூங்கும்போது நார்மல் ஆகிடும். இப்போ இந்த ஹார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ பம்ப் ஆகுது வெடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அது ஒன்றும் வெடிக்காது. ஹார்ட்டை பார்த்துக்க தெரியும். அந்த மாதிரி சூரிய பகவான் ஆட்சி போட்டார் அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவேன், நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கெடியூல் போடும்போது தான் லைஃப்பை பற்றி பயமே வருது. நீங்கள் இதை பாட்டுக்கு விடுங்க. ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன, மாரியம்மன் வழிபாடு நீங்கள் செய்யணும். அதை பண்ணாலே போகிறோம். நீங்கள் எந்த பிரச்சனையும் வேறு எதுவுமே உங்களை நோக்கி வராது. நவக்கிரகங்களின் நாயகியார் சாட்சாத் அம்பாள் தான். நவக்கிரக நாயகி என்று பெயர். அவளுடைய உடம்பே நவக்கிரகங்கள் தான். அதனால தான் நம்ம நவக்கிரக நாயகியாக அவளை வழிபடுகிறோம். ஸோ மாரியம்மன் வழிபாடை செஞ்சு பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பர் 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பவர்கள் ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், பக்தி இன்ஃபோவை தவிர மற்ற சேனல் பார்க்காம இருந்தீங்கனாலே லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, மகிழ்ச்சி.